ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸை எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் நிறைய ஆல்ட்ரு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். அந்த ஆல்ட்ரு பண்ணுறதுனால என்னென்ன நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணணும், அப்படி பண்ணால் தான் எப்படி பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வந்து அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் மோர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா எப்போவுமே நீங்கள் லைனிங் கிளாத்து தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் கிளாத்து கட் பண்ணணும். லைனிங் கிளாத்தை விட ப்ளவுஸ் கிளாத்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணணும். சேம் ஒரே அளவு வச்சு கட் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுனால லைனிங் கிளாத்தை 4 மடிப்பாக போட்டுக்கிறேன். 2 கை அப்படிங்கிறதுனால 4 மடிப்பாக போட்டுக்கலாம். போட்டுட்டு லைனிங் கிளாத்னால எப்போவுமே நீங்கள் வந்து தையலுக்கு 1/2 இன்ச்சு மட்டும் விடுங்க, போதும். 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். அலோ ப்ளவுஸில் வந்து எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. எல்போ ஸ்லீவ் அப்படின்னா முட்டிக்கும் மேலே வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ எல்போ ஸ்லீவோட உயரம் வந்து செக் பண்ணிக்கலாம். உயரம் 10 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த உயரம் 10 இன்ச்சு வேண்டான்னு சொல்லிட்டாங்க, 1 இன்ச் கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டேப் வச்சு அப்படியே அளந்து எடுத்து நீங்கள் எவ்வளோ வச்சுக்கிட்டாலும் ஓகே. இல்லை அதை வந்து நான் 1 இன்ச் வந்து கீழே இறக்கி வைக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நீங்கள் டேப்பு வச்சு அளவு வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இங்கே இந்த கோட்டுக்கு மேலே வைக்கணும். நான் கோட்டு சமமாக வைக்கிறேன் பாருங்கள். இந்தளவு அப்படியே வச்சு மேலே வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச், ஆம்கோல் நல்லா இழுத்து வச்சு தையலுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் லூஸ்க்கு இந்த கை லூஸ் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. அதாவது ஆம்கோல் சுற்றளவை ஆஃபாக பிரித்தா 4 வருது. 8 இருக்குது மொத்தம். ஆஃபாக பிரித்தா 4 வருது. இதில் வந்து நீங்கள் இந்த சைடு வந்து 1/2 மூன் செக்ஷன் மாதிரி, இந்த சைடு ஒரு 1/2, இந்த மாதிரி 3 மாதிரி டபுளாக, அதாவது லைட் எஸ் ஷேப்பில் வந்து வளைவு கொடுங்க. ஸ்லீவ் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு மார்க் பண்ண தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படி பண்ணிக்கலாம். சில பேர் வந்து என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, ரொம்ப இப்படி ஒடுக்கமாக இப்படி மார்க் பண்ணிடுறீங்க, இல்லைன்னா இப்படி மார்க் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி டிவைட் பண்ணி பாதி பாதியாக பிரித்து மார்க் பண்ண சொன்னேன். அதுலேயே நீங்கள் இப்படி டக்குன்னு ஒடுங்கி போகக்கூடாது. இதில் வந்து ஒரு 2 இன்ச் வந்து அளவு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இப்படி நேராக வரணும். நேராக வந்து இப்படி இறங்கணும். அதுக்கப்புறம் இப்படி லைட்டாக கவ், அவ்வளோதான். சடன்னாக வந்து உள்ளே இறங்கக்கூடாது. அவ்வளோதான். இது அப்படியே விட்டுடலாம். இப்போ ஸ்லீவ் கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ கை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி மார்க் போட்டுக்கோங்க. சேம் இங்கேயும் சென்டரில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே சைடில் வந்து நான் கிளாத் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு தையல் போடுவோம், அதுக்கப்புறம் 3 தையல் போடுவோம், எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு கிளாத் விடுவோம் கைக்கு. ஸோ அதனால் நமக்கு கம்பல்சரி இதில் வந்து இந்த ப்ளவுஸில் ஜாயிண்ட் வரணும். ஸோ அதனால் நான் சைடில் கட் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். இப்போ கை குடையலாம். இங்கேயும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போது கை குடையிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் தள்ளி, இந்த ஆம்கோல் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் தள்ளி இப்படி மார்க் பண்ணி இதுக்குள்ளே வந்து எஸ் ஷேப் வளைவு கொடுங்க. நான் ஆல்ரெடி மேக்ஸிமம் வந்து கை நல்லா குடஞ்சி தான் கட் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒரு 1/2 இன்ச் மட்டும், 1/2 இன்ச்சு டு 1/4 இன்ச் மட்டும் குடஞ்சி கட் பண்ணிக்கிறேன் மறுபடியும். அதுவும் இந்த குடையிற சைடு வந்து எப்போவுமே ஃப்ரண்ட்டில் தான் வரணும். ஃப்ரண்ட்டில் தான் வரணும். ஓகே, கை கட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பேக் பீஸ் போயிடலாம்.
பட்டிக்கு வந்து 1 இன்ச் to 1.25 இன்ச் கிளாத் விட்டுறேன். இப்போ அளவு ப்ளவுஸை அப்படியே மடிச்சுக்கோங்க. அப்படியே மடித்து இந்த பட்டிக்கு மேலே வச்சுருக்கேன். இதுலேருந்து 1/4 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பி இந்த நெக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஷோல்டர் லூஸாக இருக்குது, கழுத்து லூஸாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் மெயின் வர்றதுக்கு காரணம் கழுத்து வந்து நீங்கள் இப்படி ரொம்ப அகலமாக மார்க் பண்ணிட்டால் மட்டும்தான் வரும். இந்த ஆல்ட்ரு ரொம்ப கண்டிப்பாக நம்ம ஆல்ட்ரு பண்ணியே ஆகணும். இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக போட முடியாது, சைடில் இறங்கிட்டே வரும். ஸோ அதனால் நெக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஷோல்டர் வந்து எப்போவுமே நம்ம கழுத்துக்கும் அந்த கையோட அந்த எண்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர் அதுக்குள்ளே தான் நிற்கணும். ரொம்பவும் கீழே இறங்கிடக்கூடாது, ரொம்பவும் மேலே ஏறிடக்கூடாது. அப்போ ஷேப்பே மாறி போயிடும். ஸோ ஷோல்டரும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இவங்க வந்து ஆல்ட்ரு சொன்னதுனால நான் வந்து கழுத்து ஒரு 1/2 இன்ச் நல்லா எடுத்து வச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த கழுத்தோட அகலம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக 2.5 இருக்குது. 2.5 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி இந்த கழுத்து அகலம் 2.25 வச்சுருக்காங்க. ஸோ 3 ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் 2.5 வச்சிங்கன்னா 2.25 ஆகிடும். ஏன்னா நம்ம இங்கே வந்து இப்போ கட் பண்ணுவோம், நம்ம தச்சு முடிக்கிறப்ப இங்கே தான் வரும். 1/4 இன்ச் உள்ளே போயிடும் இல்லையா, அப்போ இங்கே வந்துடும், கரெக்டாக இருக்கும். ஓகே. அதுக்கடுத்து அப்படியே ப்ளவுஸை இழுத்து வச்சு ஆம்கோல் நம்ம பாடி லூஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச், அதுக்கப்புறம் ஷோல்டர் இங்கே 1/4 இன்ச் உள்ளே தள்ளி தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஷோல்டர்லேருந்து 1/4 இன்ச் அந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக. இதிலேருந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக. ஓகேவா? இது எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே பாக்ஸ் போட்டுக்கலாம். ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, ப்ளவுஸ் வந்து எப்படி அளவு எடுத்து தைக்கிறது, அளவு எடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போடுங்கன்னு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த சைடு பாடி லூஸ் இருக்குது இல்லையா, அந்த சைடு லூஸ் எடுத்து கீழே கரெக்டாக வச்சு மேலே அம்கோல் எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வருது, இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் ஏற்றி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே வச்சு மார்க் பண்ணிட்டோன்னா திருப்பி இங்கே கீழே இறங்கிடும். இவங்களுக்கு இதுவே ஜாஸ்தி தான், ரொம்ப இறங்கி தான் இருக்குது. இப்போ வந்து 5.25 இருக்குது. ஓகே தான், கரெக்டு தான். 5.5 போதும் தான், பட் 5.25 இருக்குது, ஓகே தான். இப்போ பேக்கில் வந்து 1 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்க ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரவுண்ட் நெக்குக்காக நெக்கோட அந்த கார்னர் இருக்குது இல்லையா, எல் ஷேப், அதில் வச்சு 1/2 இன்ச் மார்க் பண்ணி ரவுண்டு கொடுத்துக்கிறேன். ரவுண்டு கொடுக்குறது சடனாக இங்கே வரைக்கும் மார்க் பண்ணாமல் மேலே இருந்தே கொண்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் அழகாக கிடைக்கும். ஓகே. இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சைடு கட் பண்ணுறப்போ ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சு தான் கட் பண்ணுவேன். ஏன்னா துணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், பட் பத்தாமல் போயிடக்கூடாது. அதுக்காக ரொம்பவும் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஷேப் மாறிடும், சைடு தைக்கிறப்ப ஷேப் மாறிடும். அப்புறம் மெயின் வந்து நீங்கள் இந்த 1/4 இன்ச்சு விடுறீங்க இல்லையா, இந்த 1/4 இன்ச்சு விடுறது, அதுக்கப்புறம் இங்கே ஷோல்டரில் 1/2 இன்ச்சு விடுறது, இதெல்லாம் கரெக்டாக நம்ம என்ன அளவு விட்டுருக்கோமோ அந்த அளவு கரெக்டாக வச்சு தைங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் அந்த ஃப்ரண்ட் பீஸும் பட்டி பீஸும் ஜாயின் பண்ணுறதெல்லாம் 1/2 இன்ச் விட்டிங்கன்னா 1/2 இன்ச் கரெக்டாக தைங்க, இல்லைன்னா சைடு வந்து ஏற்றி இறக்கி வரும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபுல் கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். கிராஸ் கட்டிங் போட்டால் தான் ஷேப் கரெக்டாக வரும். ஸோ கிராஸ் கட்டிங்காக நம்ம கிராஸில் எடுக்கணும். இது நேர் பீஸு, இது வந்து குறுக்கு பீஸ். இது இப்படி எடுத்தால் ஃபுல் கிராஸ் வரும். ஸோ ஃபுல் கிராஸ்க்காக ஷோல்டரை நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே போட்டிருக்கேன். இப்போ நம்ம சைடில் பேக்கில் என்ன அளவு எடுத்தோமோ அதை அப்படியே ஃப்ரண்ட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம்.
ஏன்னா பாடி லூஸ் எல்லாமே அதே அளவு தான், மாறக்கூடாது. இப்போ பேக்கில் வந்து 1 இன்ச் வச்சோம் இல்லையா, ஃப்ரண்ட்டில் வந்து 3/4 இன்ச் வைங்க போதும். மேக்ஸிமம் வந்து எல்லோரும் 1.25 1.5 இப்படி வச்சிடுறீங்க. 1.25 1.5லாம் சுடிதாருக்கு மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். சுடிதார் தான் நம்ம ஸ்கின்னை ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் லூஸாக போடுவோம். ப்ளவுஸ்க்கெலாம் நீங்கள் 1 3/4 இன்ச் வச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக ஸ்கின்னை ஒட்டி கரெக்டாக வரும், பர்ஃபெக்டாக வந்து ஃபிட்டிங் அமையும். ஓகே, அதுக்கடுத்து ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் நெக்கு ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் கழுத்து உள்ளே தள்ளி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இவங்களோட அளவு என்னவோ ஷேப் வந்து கரெக்டாக ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. அளவு என்னவோ அதை அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் எப்போவுமே நம்ம வந்து பேக் மார்க் பண்ணியிருக்கிறத விட 1/2 இன்ச் தள்ளி தான், உள்ளே தள்ளி தான் மார்க் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் கரெக்டாக வரும் ஃப்ரண்ட் பீஸு. ஸோ 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிட்டேன். இங்கேயுமே உள்ளே தள்ளி தான் வருது கரெக்டாக. ஓகேவா? இப்போது இதில் நல்லா ரவுண்ட் எடுத்துடலாம். இதில் வந்து எனக்கு ரவுண்டு வந்து ரொம்ப ப்ராடாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்க இதுக்காக தான் ஷோல்டர் லூஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக. ஏன்னா கழுத்து ரொம்ப அகலமாக போக போக லூஸ் கொடுக்கும். அதனால் நான் இதை அப்படியே எடுத்துகிட்டு, இந்த ப்ளவுஸ் தப்பாக இருந்தாலும் நம்ம அப்படியே தப்பாக மார்க் பண்ணக்கூடாது. அதனால் நான் கரெக்டான வேலை மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ப்ளவுஸில் எப்படி போயிடுச்சுன்னா இங்கே போயிடுச்சு, அதாவது இங்கே இருக்குது, நம்ம தைச்சி முடிக்கிறப்ப அங்கே போயிடும். ஸோ நான் ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் வந்து மேலே 1/4 இன்ச் தையலுக்கு, இங்கே 1/4 இன்ச் தையலுக்கு துணி விடணும். சென்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். ஸோ எல்லாம் சேர்ந்து 1 இன்ச் வருது. அப்போ இங்கே வந்து 4 இருக்குது, 1 இன்ச்சு சேர்த்து 5 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் மேக்ஸிமம் நான் சைடில் வந்து கிளாத்து தையலுக்கு விட மாட்டேன். ஏன்னா இங்கே இன்னும் இறங்கி போச்சுன்னா நம்மளோட ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. இது நல்லா வளைச்சி வரணும். ஸோ அதனால் நான் வந்து தையலுக்கு விட்டு இன்னும் கீழே இறக்க மாட்டேன். இங்கே 5 இருக்குது, நான் 5 அப்படியே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸும் நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ணி டேப் வச்சு அளந்து எடுத்துக்கலாம் தாராளமாக. ஃப்ரண்ட் பீஸ் வந்து கிராஸ் பீஸ் ரொம்ப இழுக்கக்கூடாது. அதே மாதிரி இப்படி தான் அளவு எடுக்கணும். 12.5 இருக்குது, 1/2 இன்ச்சு சேர்த்து 13 வச்சுக்கலாம். ஷோல்டருக்கு நேராக 13. ஓகேவா? இப்போ இங்கேருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸை நம்ம மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கிராஸும் நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது ஈஸியாக இருந்தால் 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு இங்கே ஒரு மார்க், அதாவது கொஞ்சம் மேலே ஏற்றி இங்கே ஒரு மார்க், இங்கே இருக்குது, இங்கே ஒரு மார்க். அதாவது ஸ்டார்டிங் இங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து 3 இன்ச்சு தள்ளி தையலுக்கு போக 2.25 வந்தால் போதும். இங்கே இருக்கணும். இந்த அகலம் வந்து 1.25 இருக்கலாம் தாராளமாக. கரெக்டாக 1.25 இருக்குது. இங்கே ஒரு 1.25. நீங்கள் ப்ளவுஸ் தைக்க உங்களுக்கே தன்னால் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. யாருக்கு எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறது தன்னால் வந்துடும். நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தால் தான் யோசிச்சுட்டே இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிற டைமுக்கு செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் துணிஞ்சு தப்போ சரியோ செஞ்சு ஃபிட்டிங் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கே நீங்கள் தைங்க. உங்களுக்கே நீங்கள் தைச்சி போட்டு பார்க்குறப்ப அது பர்ஃபெக்டாக எங்கெங்கே ஆல்ட்ரு பண்ணணும், என்னென்ன கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். ஓகே, ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணியாச்சு.
இப்போ கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மார்க் பண்ணியிருக்க விட ஒரு நூல் அளவு உள்ளே தள்ளி தான் நான் கட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க ரொம்ப ப்ராடாக இருந்தது, அதனால தான் கழுத்து ஷோல்டர் வந்து லூஸ் கொடுத்துருந்தது, அதனால தான். அதாவது வெளியில் தள்ளி கட் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கெலாம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் சைடும் கரெக்டாக வரும். இந்த இடத்துல இந்த மார்க் தெரியணும் அப்படின்னா நீங்கள் குண்டூசி ஊசி இருக்குல்ல, பெரிய ஊசி, அதை குத்தி இந்த இடத்துல நீங்கள் மார்க் போட்டு வச்சுக்கலாம், கரெக்டாக வரும். இதில் ஏதாவது கிராஸ் மார்க் பண்ணுறது இல்லை கட் பண்ணுறதுல டவுட் இருந்தால் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ பட்டி பீஸ் மார்க் பண்ணிடலாம். பட்டி பீஸ் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பீஸ் எடுத்துக்கோங்க. அதாவது 2 பட்டிலையும் வச்சு பாருங்கள் எது பெருசாக இருக்கோ. மேக்ஸிமம் வந்து கொக்கி பீஸை விட பட்டன் பீஸ் சைடு தான் பெருசாக இருக்கும். அதை வச்சு எந்த அளவுக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கொக்கி பீஸ் சைடு எடுத்துக்கோங்க, 1/4 இன்ச் தையலுக்கு. அதுக்கு மேலே அந்த தையலை வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச். 1/4 இன்ச்சு விடுறீங்களா 1/2 இன்ச்சு விடுறீங்களோ அது உங்களோட சாய்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன விடுறீங்களோ அதை அப்படியே கரெக்டாக பிடிச்சிடணும். இங்கே 1/4 இன்ச்சு தையலுக்கு மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு விடுறேன். ஏன்னா நான் ஃப்ரண்ட் பீஸில் வந்து இந்த பீஸில் தையலுக்கு நான் விடலை, ஸோ அதை வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். அதை நான் இங்கே வந்து சேர்க்காமல் விட்டேன்னா சைடு வந்து நான் தைக்கிறப்ப ஏற்றி இறக்கி வந்துடும். அந்த கரெக்ஷன் வரக்கூடாது, கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இங்கே விடுறேன். இதில் பாருங்கள், இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் கட் பண்ணுறது பாருங்கள். இந்த மாதிரி ஷேப் வரணும், இந்த மாதிரி வளைவு ஷேப் வந்தால் தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸும் இந்த மாதிரி வளைஞ்சு நம்மளோட ஸ்கின்ல கரெக்டாக வந்து ஷேப்பாக உட்காரும். இல்லைன்னா இப்படி நேராக இருக்கும், அது ஸ்கின்னோட உட்காராது. இப்போ இதுதான் முன்னாடி வரணுங்கிறதுக்காக இந்த டாட்டில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், வெளிப்பக்கம்னு ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகே, லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போ சாரீ கிளாத்து, ப்ளவுஸ் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கை கட் பண்ணுறேன். இது பார்டர் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த பார்டரோட கட் பண்ணிக்கலாம். 4 ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நாலாக மடித்து போட்டுக்கோங்க. ஏன்னா இது ஆல்ரெடி லைனிங்கே பத்தாமல் தான் இருந்தது, ஸோ ப்ளவுஸ் கிளாத்து ஜாயிண்ட் தான் வரும். இதோ கண்டிப்பாக ஜாயிண்ட் தான் வரும், ஜாயிண்ட் போட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம லைனிங் தான் கரெக்டான அளவு, பட் ஆனால் மேலே தள்ளி தான் வெட்டணும். ஒட்டி வெட்டினீங்கன்னா உங்களால் அடித்து திருப்புறப்ப ஷேப்பாக கரெக்டாக கொண்டு வர முடியாது, ஏற்றி இறக்கி வந்துடும். அதுக்கப்புறம் பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் மேக்ஸிமம் பார்டர் இருந்தால் பார்டரை வந்து உள்ளே வச்சு மடித்து பட்டி போட்டுருங்க. அப்படி அவங்க பார்டர் வேணும்னு கேட்டாங்கன்னா துணி எக்ஸ்ட்ரா கொடுத்து அடித்து திருப்பி பட்டி போடுங்க. ஏன்னா அந்த மாதிரி பட்டி போட்டால் மட்டும்தான் க்ரிப்பு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நெக்கை நான் வெட்ட மாட்டேன், அப்படியே விட்டுருவேன், இது மட்டும்தான் வெட்டுவேன். இதையும் வெட்டிட்டிங்கன்னா உங்களால் வந்து ஷேப் கொண்டு வர முடியாது, நெக்கு வந்து இழுத்துட்டு கிராஸாக போயிடும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் பட்டி கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ்லாம் மேக்ஸிமம் நீங்கள் லைனிங்லேயே கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு க்ரிப்பு கிடைக்கும். கிராஸ் பீஸு, பட்டன் பீஸ் இது எல்லாமே லைனிங்லேயே கொடுங்க.
மாற்றி கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் ப்ளவுஸு பர்ஃபெக்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேறு என்ன ப்ளவுஸ் கட் பண்ணணும், வேறு என்ன டிசைன் வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.